ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஎஸ் ஃபேஷன். இன்றைக்கி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோட குவாலிட்டி தான் செக் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ண பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது க்ளோஸ்டாக ஸ்டோன்ஸ் ஒட்டின ஒரு பேங்கிளும் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டின ஒரு டிசைனும் தான் பார்க்குறீங்க. இது வந்துட்டு நம்ம கீழே போட்டால் எந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ் வந்து லூஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். ஸோ போட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், நம்ம கீழே போட்டதுக்கப்புறம் அதே 4 பேங்கிள்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எங்கேயுமே ஸ்டோன்ஸ் வந்து லூஸ் ஆகலை. எல்லாமே நல்ல குவாலிட்டியான கம்மு, த்ரெட்டு, எல்லாமே குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியானதாக தான் போட்டு செஞ்சுருக்கு. மேஜராக அந்த டெஸ்ட் எதுக்குன்னா, இவ்வளோ தூரத்துலேருந்து யாரும் வாங்கி போட போகிறதில்ல. பட் ஸ்டில் நீங்கள் எங்கேயாவது கையை தெரியாமல் பேங்க் பண்ணிட்டோம், நான் கை தவறி கீழே ஏதாவது பாக்ஸில் வைக்கும்போது கீழே விழுந்துருச்சுன்னா ஸ்டோன்ஸ் லூஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த குவாலிட்டி டெஸ்ட்டு இது வந்து தண்ணி பட்டால் எப்படி சில்க் த்ரெட் வந்து ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. இதை இப்போ நம்ம லைட்டாக தண்ணியில் போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ரெண்டுமே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து வைப் பண்ண போகிறேன் ஒரு காட்டன் கிளாத்தால். காட்டன் கிளாத்தில் வைப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண வைக்கிறேன். ஓகேயா? ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் போட்ட அதே பேங்கிள்ஸ், எந்த சேஞ்சும் இல்லாமல் அதே கலர் அதே இது ரீட்டைன் பண்ணியிருக்கு. இது அதோட பேர் பேங்கிள். ரெண்டுமே பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. தண்ணியில் போட்டதும் போடாததும் சேம் இதில் தான் இருக்குது. எந்த கலர் ப்ளீடோ ஃபேடோ எதுவுமே ஆகலை. ஸோ இது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட்டு வைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும். எந்த இஷ்யூஸும் கிடையாது. இது நல்லா நிறைய நாளைக்கு உழைக்கும்.